நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல் இருக்க நிர்மலா அப்படின்ற நாவலில் இருக்கக்கூடிய டிப்பனி தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கல்யாணி உதயபானுலால் இந்த ஃபஸ்ட்டு 2 டிப்பனிஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சரித்திர சித்திரனும் அப்லோட் பண்ணிட்டேன். சுதா, மன்சராம், நிர்மலா அந்த 3 சரித்திர சித்திரனும் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிப்பனி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா பால்சந்திர சின்ஹா யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிப்னி நான் நடத்துறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பால்சந்திர சின்ஹா யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ओके, मुंशी प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. ஸோ मुंशी प्रेमचंद जी தான் வந்து ஹிந்தி நாவல்ஸுடைய கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்மலா உன்கா ஹி லிகா அனுபம் உபன்யாஸ் ஹே. நிர்மலா அப்படின்றது இவரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். பால்சந்திர சின்ஹா இசி उपन्यास का पात्र है. ஸோ பால்சந்திர சின்ஹா வந்து இந்த நாவலுடைய ஒரு கேரக்டர். बालचंद्र सिन्हा अपने बेटे का विवाह वकील उदय भानुलाल की बेटी निर्मला के साथ तय करते हैं. वह दहेज नहीं मांगते हैं. ஸோ பால்சந்திர சின்ஹா யார் அப்படின்னா டாக்டர் சின்ஹாவுடைய அப்பா தான் பால்சந்திர சின்ஹா. ஆக்சுவலாக இவரோட பையனுக்கும் இந்த உதயபானுலாலோட பொண்ணான நிர்மலாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு இவங்க வந்து கல்யாணம் வந்து நிச்சயம் செஞ்சுருப்பாங்க. தஹேஜ் நஹி மாங்தே ஹே. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா டௌரியெல்லாம் கேட்க மாட்டார். வாஸ்தவமே யஹு உன்கி சஜ்ஜனதா நஹி ஹே. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இதோட ஜென்டில்னஸ்லாம் கிடையாது, அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது இவர் பால்சந்திர சின்ஹா மாத்திர. ஆனால் ढोंग और चालाकी है. சரி, அதாவது ரொம்ப சாமர்த்தியமான ஆள் இவர். எப்படின்னு பார்க்கலாம். वे खूब जानते हैं कि दहेज न मांगने पर वकील साहब ज़्यादा रकम देंगे. ஆக்சுவலாக இவரோட ஐடியா என்ன அப்படின்னா இவர் டேரெக்டாக டௌரி வேணும்னு கேட்க மாட்டார். ஆனால் இவருக்கே தெரியும் வக்கீல் உதயபானுலால் வந்து கண்டிப்பாக நிறைய டௌரி அப்படின்னு இல்லாமலும் அவர் நிறைய பொண்ணுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்சந்திர சின்ஹாவுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வே खूब जानते हैं. ஸோ அவருக்கு நல்லா தெரியும். தஹேஜ்னு மாங்னே பர், நம்ம தஹேஜ் டௌரி கேட்கலனாலுமே வக்கீல் சார் ஜியாதா ரகம் தேங்க, கண்டிப்பாக நிறைய செய்வார் அப்படின்னு அவருக்கு தெரியும். உதயபானுலால் கி அகால் மிருத்யு ஹோ ஜாத்தி ஹே. ஸோ உதயபானுலால் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உதயபானுலால் வந்து என்ன ஆகிடுவார், இறந்து போயிடுவார். இஸ் சந்தர்ப்பமே தஹேஜ் ந மில் சக்தி ஹே. ஸோ அவர் இறந்து போயிடுறதால இந்த சின்ஹாவுக்கு தெரிய வந்துடும் நமக்கு இப்போது தஹேஜ் ந மில்தி ஹேன் அப்படின்னா டௌரி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லியே பால்சந்திர சின்ஹா விவாஹக்கோ ரோக் தேத்தே ஹே. அதனால இவர் என்ன பண்ணிடுவார், அந்த திருமணத்தை வந்து தடுத்து நிறுத்திடுவார். புரோஹித் மோட்டேராம் கல்யாணி கா பத்திர லா தேத்தே ஹே. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா புரோஹித் மோட்டேராம் அப்படின்றது ஒரு கேரக்டரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சமயத்தில் தான் கல்யாணிக்கிட்டேருந்து ஒரு லெட்ரு வந்து கல்யாணியை வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுப்பாரு. உஸ்கோ பட்னே கே பாத் பால்சந்திர சின்ஹா கி பத்னி ரங்கிலி பாயி பிகல் ஜாத்தி ஹே. அந்த லெட்டரை படித்த பிறகு பால்சந்திர சின்ஹாவோட ஒய்ஃப் ரங்கிலி பாயோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமாகிடும், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பால்சந்திர சின்ஹாவோட ஒய்ஃப் யார், ரங்கிலி பாயி. லேக்கின் பால்சந்திர சின்ஹா தரஸ் நஹி காத்தே. ஆனால் அந்த லெட்டரை படிச்சுமே பால்சந்திர சின்ஹாவுக்கு வந்து அவரோட மனசு வந்து கொஞ்சம் கூட இறங்காது. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயும் என்ன பண்ணிடுவார், கல்யாணத்தை நிறுத்திடுவார். புரோஹித் மோட்டேராம் की मौजूदगी में वे 5 नौकरों को बार बार बुलाकर झूठी शान दिखाते हैं. ஸோ புரோஹித் மோட்டேராம் அங்கே வந்திருக்கார் இல்லையா லெட்டர் கொடுக்கறதுக்காக. மௌஜூதிகி அப்படின்னா அவர் இருக்கும்பொழுது, அவரோட ப்ரெசன்ஸில் அவர் அங்கே இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு 5 வேலைக்காரங்களை அப்பப்போ கூப்பிட்டு ஜூட்டி ஷான் அப்படின்னா பொய்யான பெருமைகளை பேசிக்கிட்டே இருப்பார். சிலவங்கெல்லாம் அவங்களோட தற்பெருமையை, அதாவது உண்மையாக அவ்வளோ பெருமையான அவ்வளோ விஷயம்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, இருந்தாலும் பொய்யா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜூட்டி ஷான் அப்படின்னா பொய்யா பல பெருமைகளை சொல்லிகிட்டு இருப்பார். ஹர் பார் ஏக் ஹி பூடா நௌகர் ஹாசிர் ஹோத்தா ஹே. ஹர் பார், ஸோ அந்த ஒவ்வொரு முறையுமே வந்து பூடா நௌகர் வயசான ஒரு வேலைக்காரர் வந்து ஹாசிர் ஹோத்தா ஹே அப்படின்னா அந்த சமயத்தில் அவர் இருப்பார், அந்த வயசான ஒரு வேலைக்காரர். अपने नाम पर धब्बा न लगाने इस वास्ते वे मोटेराम को 10 रुपये दक्षिणा में दे बेचते हैं. ஸோ அவர் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னை தான் அவர் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதால மோட்டேராமுக்கு வந்து கையில் 10 ரூபா கொடுத்து அனுப்புவார்.
6 साल बाद இந்த கண்டென்ட் வந்து பெருசாக உங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. ஏன்னா இங்கே மோட்டேராமுடைய கேரக்டர் தான் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பாலச்சந்திர சின்ஹாவோட இது வரைக்கும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதினாலே போதும். அடுத்தது நீங்கள் இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இது அவ்வளோ மஸ்ட்டுன்னு கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. 6 साल बाद 6 வருஷத்துக்கு அப்புறமா जब डॉक्टर भुवन मोहन सिन्हा अपने छोटे भाई का विवाह दहेज लिए बिना तय करने को कहता है, तब बालचंद्र सिन्हा मान लेते हैं. 6 साल बाद 6 வருஷத்துக்கு அப்புறமா டாக்டர் புவன் மோகன் சின்ஹா அப்னே சோட்டே பாய். புவன் மோகன் சின்ஹா யார்? பாலச்சந்திர சின்ஹாவோட ஃபஸ்ட்டு பையன். நல்லா நோட் பண்ணுங்கள். பாலச்சந்திர சின்ஹாவோட ஃபஸ்ட்டு பையன், அதாவது இவருக்கு 2 பையன். ஃபஸ்ட்டு பையன் தான் புவன் மோகன் சின்ஹா. இந்த புவன் மோகன் சின்ஹாவுக்கு தான் நிர்மலா கூட கல்யாணம் நிச்சயித்திருப்பாங்க. நிர்மலாவோட அப்பா இறந்துட்டதால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது. கடைசியாக நிர்மலாக்கு யார் கூட கல்யாணம் ஆகும்? தோதாராம் கூட. இந்த புவன் மோகன் சின்ஹாக்கு யார் கூட கல்யாணம் ஆகும்? சுதா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட. ஓகேங்களா? இது உங்களுக்கு கிளியரு. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புவன் மோகன் சின்ஹா வந்து தன்னோட தம்பிக்கு வந்து கல்யாணம் செய்யும்போது பொண்ணு வீட்டில் நம்ம டௌரி வாங்கக்கூடாது. அதுவும் எந்த பொண்ணை கட்டி வைப்பாங்கன்னா நிர்மலாவோட தங்கச்சியான கிருஷ்ணாவை தான் கட்டி வைப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ 6 வருஷத்துக்கு அப்புறமா டாக்டர் புவன் மோகன் சின்ஹா अपने छोटे பாய்னா தம்பி का विवाह दहेज लिए बिना मीन्स वितउट. ஸோ டௌரி வாங்காமல் தை கர்னேக்கோ கஹுத்தே ஹே, டௌரி வாங்காமல் நிச்சயிக்கணும். தப் பாலச்சந்திர சின்ஹா मान लेते हैं. அப்போ வந்து பாலச்சந்திர சின்ஹா வந்து ஒத்துக்கிறாரு, சரிப்பா அப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு. इस तरह 6 साल पहले उन्होंने जो गलती की उसका प्रायश्चित कर लेते हैं. ஏன் வந்து இங்கே பாலச்சந்திர சின்ஹா ஒத்துப்பாருன்னா, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த டௌரி காரணத்தினால தானே நிர்மலாவை இவங்க கல்யாணம் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ பண்ண அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக இந்த மாதிரி இப்போ பண்ணுவார். इस तरह बालचंद्र सिन्हा का पात्र चित्रण यथासंभव हुआ है. ஸோ இந்த மாதிரி இவரோட கேரக்டர் வந்து இந்த நாவலில் முடியுது. ஸோ பாலச்சந்திர சின்ஹாவோட ஒய்ஃப் தான் ரங்கிலி பாய். பாலச்சந்திர சின்ஹாவுக்கு 2 பையன். ஃபஸ்ட்டு பையன் பேர் புவன் மோகன் சின்ஹா. 2வது பையன் பேர் இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க 2 பையன் இருக்கான். 2வது பையனுக்கு தான் யார் கூட கட்டி வைக்கிறாங்கன்னா நிர்மலாவோட தங்கச்சியான கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க, டௌரி வாங்க. ஓகேங்களா? ஸ்டோரி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஃபேமிலி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். யார் என்னென்ன, யாரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார், அவங்களுக்கு எத்தனை பசங்க, என்னென்ன கேரக்டர்ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா இந்த என்டையர் நாவல் நீங்கள் சரித்திர சித்திரன் டிப்பனி எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.